guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோலயும் வந்து என்னோட வாய்ஸ் தான் நீங்க கேட்க போறீங்க. அன்னைக்கு வந்து எங்க ஃபேமிலில இருக்க எல்லாரும் வெளியில போயிருந்தாங்க. வரதுக்கு ஈவினிங் ஆகும் அப்படி சொல்லியிருந்தாங்க. நான் ஷர்மி என்னோட கசின் மட்டும் தான் வீட்ல இருந்தோம். அப்பதான் எங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஷர்மி வந்து ஒரு வீடியோல அம்மா வந்து ஒன் ஃபுல் டே வந்து யாராவது ஒருத்தர் வந்து குக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதாவது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து நைட் டின்னர் வரைக்கும் ஒரே ஆள் வந்து சமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் இனிமேல் இது நல்ல பிளானாக இருக்கேன், நம்ம ஏன் இது ஒரு குக்கிங் சேலஞ்சாக எடுத்து பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. நீங்களும் இந்த சேலஞ்சை நாங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வந்து கீழே வந்து ரெட் ஹார்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அந்த வீடியோல நிறைய பேர் ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணி சேலஞ்ச் வந்து அக்செப்ட் பண்ண சொல்லியிருந்தீங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் சேலஞ்சை வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோல நான் தான் மேக்ஸிமம் வருவேன். ஷர்மி எப்பயாச்சும் கொஞ்சம் இடத்துல தான் வருவா. அது சண்டே, அதாவது 23rd of March சண்டே. அதுமா நான்வெஜ் இல்லைனா எப்படி? முதல் வேலையா வந்து சிக்கன் வாங்க போயாச்சு. சிக்கன் வாங்கிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் காய்கறியும் வாங்குற வேலை இருந்துச்சு. வீட்டுக்கு மூத்த பிள்ளை அப்படின்றதுனால மோஸ்டா வெளி வேலையெல்லாம் வந்து என்கிட்ட தான் பண்ண சொல்லுவாங்க. உங்க வீட்லயும் இப்படிதான் பண்ண சொல்றாங்களா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒரு வழியா எல்லா ஜாமானும் வாங்கி முடிச்சாச்சு. வீட்டுக்கு போயிட்டு சிக்கன் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு நானும் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண வந்துட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கீ பொடி இட்லி தான் செய்ய போறேன். ஃபியூ வீக்ஸ் பேக் தான் இந்த மினி இட்லி செய்கிற தட்டே எங்கள் வீட்டில் வாங்கினோம். நானும் ஷர்மியும் சின்ன வயசில் வந்து எங்கள் அம்மா கிட்ட வந்து மினி இட்லி செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்போம். ஏன் தெரியாது, குட்டி குட்டியாக பார்க்க க்யூட்டாக இருக்கிறதுனாலயா அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் கேட்டுக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி ஹோட்டலுக்கு போனாலே வந்து மினி இட்லி ஆர்டர் பண்ணுவோம். அந்த மினி இட்லியை வந்து அப்படியே அந்த சாம்பாரில் நல்லா ஊற வச்சு சாப்பிடுவாங்க. சொல்லும் போதே நாக்கெல்லாம் ஊறுது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி எங்கள் அம்மாட்ட கேட்டால் எங்கள் அம்மா ஒரு நாள் கூட பண்ணியே தந்ததில்லை. அதை போன வாரம் நாங்கள் பார்த்ததுனால அடம் பிடிச்சி இந்த தட்டை நாங்கள் வாங்கியே ஆகுவோம்னு சொல்லி நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். எல்லாரும் 2 minutes மேகி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது என்னன்னா 2 minutes இட்லியா இருக்கு. வெறும் 2 நிமிஷத்துல வேகவே செஞ்சிருச்சு. எனக்கும் ஷர்மிக்கும் ஒரே ஆச்சரியம், எப்படிரா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்க வீட்டுல செஞ்சதே இல்லையா, 2 நிமிஷத்துல வேகவே செஞ்சிருச்சு. ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேங்குது. அதே மாதிரி இதை எடுக்கும் போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருந்துச்சு. நான் தான் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஷர்மி இடையில வந்து நானும் ஒரு தட்டு பண்ணுவேன், எனக்கும் கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து பண்ணிட்டு இருந்தா. அப்புறம் என்ன, நெய், கடுகு, கருவேப்பிலை, இட்லி பொடி இதெல்லாம் போட்டு வந்து சூப்பரான நெய் பொடி இட்லி வந்து செஞ்சாச்சு. டேஸ்ட் சொல்லவே வேணாம், செம்ம சூப்பரா இருந்துச்சு. அன்னைக்கு பண்ணதுக்கு அப்புறம் இடையில ஒரு நாள் நான் வந்து பொடி இட்லி செஞ்சேன். வெங்காயம், பச்சை மிளகாலாம் வதக்கி போட்டு அதில் வந்து செஞ்சிருந்தேன். இது வந்து இன்னுமே டேஸ்டா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து மினி இட்லி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வந்து ஒயிட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் செஞ்சது வந்து பெரிய விஷயமே இல்லை. இதுக்கப்புறம் செய்ய போகிறது தான் மிகப்பெரிய டாஸ்க். கிச்சனில் வந்து அம்மாவுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணுறோம். இந்த வெஜிடபிள் கட் பண்ணுறது, வதக்கிறது, அப்படிலாம் ஏதாச்சும் சிங்கிள் டிஷ் கூட செய்வோம். ஆனால் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மீன்லாம் செஞ்சதே கிடையாதுன்னா எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக டைமுக்கு முடிச்சிருவோமா அப்படின்ற ஒரு பயம் வேற இருந்துகிட்டே இருந்துச்சு. அன்னைக்கு நான் பிளான் பண்ணி வச்சிருக்க இந்த டிஷ் வந்து அன்னைக்கு நான் பிளான் பண்ணி வச்சிருந்த டிஷ் வந்து சிக்கன் பிரியாணியும் சிக்கன் கீ ரோஸ்ட்டும் தான். சிக்கன் கீ ரோஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக புது டிஷ். அன்றைக்கி தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். சிக்கன் பிரியாணி வந்து அம்மா அப்பப்போ செய்யும் போது நான் கூட இருந்து ஹெல்ப் பண்ணதுனால கொஞ்சம் தெரிஞ்சுது. ஃபர்ஸ்ட்டு சிக்கனில் மஞ்சத்தூள், உப்பு, காரத்தூள், தயிர், லெமன் ஜூஸ்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். அது வந்து ஒரு 1 hour கிட்ட ஆகணும். அதனால இடையில வந்து பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் செம்ம கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன் என்னால் பிரியாணி செய்ய முடியும்னு. ஏன்னா அம்மா அடிக்கடி பிரியாணி செய்யும் போதுலாம் கூடயே நிற்பேன், எல்லா வேலையும் பார்ப்பேன். அதனால எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது. ஆனால் எப்போ வந்து அடுப்பு மேலே குக்கரை தூக்கி வச்சனோ எனக்கே ஒரு புரியாத பயம் வந்துச்சு. என்னால் செய்ய முடியாதா அப்படின்னு ஒரு தாட் வந்துட்டே இருந்தது. திடீர்னு ரெசிபியெல்லாம் மறந்து ஏதோ பிளாங்கான மாதிரி ஆகிட்டேன். நானும் ஷர்மியும் மட்டும் இருந்தால் பரவாயில்ல, ஏதோ சமைச்சு என்னமோ சாப்பிட்ருவோம். எங்களை நம்பி எங்களோட கசினையும் வேற விட்டுட்டு போயிருக்காங்க. அவளுக்கு அடுத்த நாள் எக்ஸாம் வேற இருந்துச்சு. அதனால எனக்கு அது வேற பயம், நல்லா சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு. எப்படியோ தத்தி சிக்கனை போட்டு அரை பதத்துக்கு வெந்ததுக்கு அப்புறம் அரிசியும் போட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சாச்சு. குக்கர்ல 3 விசில் வரதுக்குள்ள சிக்கன் கீ ரோஸ்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் இந்த தட்டில் இருக்க ஸ்பைசஸ் எல்லாம் வந்து நான் வறுத்து அரைக்கணும். இந்த மசாலாலாம் அரைக்கிறச்சா அது கூட வந்து ஒரு 5 பல் பூண்டு, ஒரு சின்ன உருண்டை புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சு அதையும் ஊற்றிக்கணும். கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் வந்து ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த டிஷ்ஷுக்கு பேர் சிக்கன் கீ ரோஸ்ட் அப்படின்றதுனால நெய்யை வந்து கொஞ்சம் தாராளமாகவே ஒரு சட்டியில் போட்டு அதில் வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அந்த சிக்கனை வந்து போட்டு லேசாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 50% குக் ஆனால் போதும். திருப்பி
திருப்பி அதே சட்டியில் வந்து ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக நரிஞ்சு அதையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் உப்பையும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்க சிக்கனை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா வந்து டேஸ்டியான சிக்கன் கீ ரோஸ்ட் ரெடி ஆயிரும். சேம் டைம்ல வந்து பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. எனக்கு ஓப்பன் பண்றதுக்கே செம ஆர்வமா இருந்துச்சு. ஆனா ஓப்பன் பண்ணி பார்த்தா செம ஷாக்கு. பிரியாணி வந்து லேசா குழஞ்சிருந்தது அண்ட் அடியிலையும் லேசா பிடிச்சிருந்தது. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. கொஞ்சம் தண்ணி அதிகமா ஊத்திட்டேன்னு நினைக்கிறேன், எனக்கு அளவு தெரியாம. சரி இப்போ இதுதான் சாப்பிட்டாகணும்னு பிரியாணியை வந்து குக்கர்ல இருந்து பேசனுக்கு மாத்தி வச்சுட்டேன். என்ன மாதிரியே கான்ஃபிடென்ட்டா ஒரு டிஷ்ஷை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டு கடைசியில சொதப்பிருக்கா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. கரெக்டாக சமைச்சு முடிக்கிறச்ச ஈவினிங் வரேன்னு சொல்லியிருந்தேன். எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வேலை முடிஞ்சதுனால சீக்கிரமாகவே வந்துட்டாங்க. இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து சிக்கன் பிரியாணி, சிக்கன் கீ ரோஸ்ட், தயிர் பச்சடி, அதுக்கப்புறம் அவிச்ச முட்டையும் வச்சிருந்தேன். டைம் ஃபார் ரிவ்யூ செஷன். அம்மாவும் ஷர்மியும் தான் என் ஃபுட்டை வந்து ரிவ்யூ பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் எங்கள் அம்மா தான் டேஸ்ட் பண்ணி சொன்னாங்க. எங்கள் அம்மா என்ன சொல்ல போகிறாங்கன்னு கேட்கறதுக்கே எனக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தது. சூப்பராக இருக்கு. ஹானஸ்டாக சொல்லுங்கள். ஆனால் கொஞ்சம் தண்ணி கூடி போச்சு. ஆனால் செம டேஸ்ட். அது கீ ரோஸ்ட் செம்ம டேஸ்ட்டு. சூடாக இருக்கும் போது டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். பட் அதை விட இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சா, டேஸ்ட் சூப்பராக இருக்குது. அப்போ தான் கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருந்துச்சு, இப்போ குழஞ்சது தெரியலடி அவருக்கு. கீ ரோஸ்ட் வேற லெவல். அவங்க எல்லாரும் பிடிச்சிருக்குன்னு சொன்னோன்னதான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வந்துச்சு. பரவாயில்ல, நம்மளும் நல்லா தான் சமைச்சிருக்கோம் அப்படின்னு. எனக்கே வந்து இந்த லஞ்ச் ஃபுல்லாக சமைச்சது வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டாகவும் ஏதோ ஒரு பெரிய அச்சீவ் பண்ண மாதிரி இருந்துச்சு. இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு நினைப்பீங்க. நான் ஏதாச்சும் ஒரு டிஷ் செய்வேன், இல்லைனா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண தான் செய்வேன். நானே தனியாக இதை மாதிரிலாம் செஞ்சதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சதுனால எனக்கே வந்து இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஈவினிங் போல் எல்லாரும் வந்து சூடாக இஞ்சி டீ போட்டு குடித்தோம். எப்பயும் நான்வெஜ் செஞ்சாலே மத்தியானம் செய்கிறதே நைட்டுக்கும் வந்துடும். அன்றைக்கி பிரியாணியும் சிக்கன் ரோஸ்ட்டும் செஞ்சதுனால நைட்டுக்கு வந்து அது வரல. அதனால நைட்டுக்கு வந்து நான் பன்னீர் தோசை தான் செய்யலான் இருந்தேன். பன்னீர் தோசைக்கு வந்து பன்னீர் புர்ஜி செஞ்சுட்டு தோசை சுட்டு நடுவில் ஸ்டஃபிங் மாதிரி வச்சு செய்கிறது தான் பிளான். எனக்கு என்னமோ சமைச்சு முடிச்சுட்டு இந்த கிச்சனை க்ளீன் பண்ணி வைக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க் மாதிரி இருந்தது. அம்மாலாம் எப்படி தான் தினமும் செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. கிரேட் அவங்கலாம். என்னதான் நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலுமே அவங்களோட ஃபுல் கான்சன்ட்ரேஷனுமே குக்கிங்கில் தான் இருக்கும். அவங்க கொஞ்ச நேரம் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆனால் கூட ஃபுட்டுக்கு ஏதாச்சும் ஆயிரும். எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் சமைக்கிறதுக்கே என்ன சமைக்கலாம்னு என் தாட் ஃபுல்லாக அதுக்குள்ளேயே சுற்றிட்டே இருந்தது. தினக்கும் சமைக்கிறவங்க இதை பற்றி யோசிச்சுட்டே இருப்பாங்கன்னு எனக்கு அப்போ தான் தோணுச்சு. அதுலேயும் நம்ம 1008 குறை சொல்லுவோம். இதை தானே அன்னைக்கும் செஞ்சீங்க, இது நல்லா இல்லை, அது இதுன்னு. எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு நாள் ஃபுல்லாக சமைச்சு பாருங்க, அப்போ தான் சமைக்கிறவங்களோட கஷ்டம் தெரியும்னு. கண்டிப்பாக சொல்கிறேன், அதை நான் இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். இதே மாதிரி ஷர்மியும் ஒரு நாள் ஃபுல்லாக சமைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரெட் ஆர்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டிஷ் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், மச் லவ், பை.